திருவண்ணாமலை தெற்குல் மஜ்லிஸ் அப்துல் மாலிக் ரசாதி தாமாத்து பரகாத்துஹு பயான் சிஸ்தியா சேனல் சேலம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للمتقين. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீஹீன்கள், முஜ்தஹீதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் ஒரு உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமலை கூறுகின்றான், மனிதர்களுக்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட உம்மத்துமார்களில் நீங்கள் ஹைர உம்மத்தாக இருக்கின்றீர்கள். ஏன்னு சொன்னால், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். அதன் காரணமாக நீங்கள் சிறந்த உம்மத் என்பதாக ஹைர உம்மத் என்ற ஒரு சிறப்பு பெயரை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்த நன்மார்கள் எல்லாருமே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்புகளை தாங்களே வைத்திருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே 1,00,000க்கு மேலான சஹாபாக்கள் கூட்டிக்கக்கூடிய அந்த சமூகத்திலே அறிவு செய்கின்றார்கள், நான் உங்களுக்கு மார்க்கத்தை பரிபூர்ணமாக வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். அதற்கு அனைத்து சஹாபாக்களும் ஆம், எத்து வைத்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். 3 தடவை கேட்டார்கள். 3 தடவையும் சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். வானம் நீ சாட்சி, பூமி நீ சாட்சி, அல்லாஹ் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய், இந்த உம்மத்திற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் எத்து வைத்து விட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு எதையெல்லாம் தெரியுமோ அதை பிற சமுதாயத்திற்கு, பிற மக்களுக்கு எடுத்துரையுங்கள், நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவு போட்டார்கள். என்பதுதான் தாமதம். சஹாபாக்கள் எந்தெந்த திசையில் இருந்தார்களோ அந்த திசையை நோக்கி உலகம் பூராவும் பரவினார்கள். அப்படி பரவிய சஹாபாக்கள் ஒரு சிலர்கள் நமது இந்தியாவிற்கும் வந்தார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் கேரளாவிற்கு தான் வந்தார்கள். தமிழ்நாட்டில் 2 சஹாபாக்கள் மட்டும்தான் இருக்கின்றார். ஆனால் அந்த நேரத்திலே மதராஸ் மாகாணம் என்ற பெயரோடு கேரளாவும் சேர்ந்து இருந்தது.
அந்த அடிப்படையிலே நிறைய சஹாபாக்கள் இந்த மதராஸ் மாகாணத்திற்கு விஷயம் தந்தார்கள். அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு நம்ம அளவிற்கும் இஸ்லாம் பரவி அது தறிவிட்டு இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை அப்படியே பின்பற்றினார்கள். வியாபாரத்திலே நாணயமாக நடந்தார்கள். வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம் என்பதாக சொன்னார்கள். மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்தேன் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னால் அவர்களை விரட்டிட்டு இருப்பார்கள். ஆனால் வியாபாரத்திலே நாணயமாக நீதமாக நடந்ததினால் மற்ற சமூகத்தினர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை விட இவர்களுடைய வியாபாரம் அமோகமாக நடைபெற்றது. அதற்கு என்ன காரணம் சொன்னால், இவர்கள் நாணயமாக நேர்மையாக நடந்து கொண்டால் மட்டுமல்ல, இல்லாதவர்களை மன்னித்து விட்டு விடுவார்கள். இதுதான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாடு. இந்த பண்பாட்டை அவர்கள் செய்த காரணத்தினால் மக்கள் எல்லாம் இப்படி நீங்கள் நேர்மையாக நடக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்கும் பொழுதுதான் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்படி எடுத்துரைத்தவர்கள்தான் இந்த சமூகத்தில் இன்றைக்கு இஸ்லாம் பரவி நிலைத்திருப்பதற்கு காரணம் அதுதான். ஆனால் நம்ம என்ன செய்கின்றோம்? நமக்கு கிடைத்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆனால் சொல்கின்றோமா என்று கேட்டால் எல்லோரும் சுயநலத்தில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருந்தார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஹதீஸ்களை சொல்லாவிட்டால் நான் நஷ்டவாதி ஆகிடுவேன் என்பதற்காக வேண்டி அந்த நிலையிலேயும் மார்க்கத்தை அவர்கள் போதித்து கொண்டுதான் இருந்தார்கள். தங்களை சந்திக்க வருவதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இப்படி சொல்லும் போதாக ஸல்லல்லாஹு கேட்ட ஹதீஸ்களை அவர்கள் போதித்து கொண்டுதான் இருந்தார்கள். இதுதான் நாம் சொல்வது, நமக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு சொல்வது? நமக்கு வேண்டியவர்களுக்கு சொன்னாலே போதும், அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் நாம் சொல்வதில் ரொம்பவும் பின்தங்கி இருக்கின்றோம், சொல்வதில்லை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, தொழுகையை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஏவுங்கள், அதன் மீது நீங்கள் பொறுமையாயிருங்கள். உங்களிடத்தில் நான் ரிஸ்கை கேட்கவில்லை, நாமே ரிஸ்க் அளிக்கிறோம் என்று போகின்றான். இந்த ஹதீஸ், இந்த ஆயத்தை சஹாபாக்கள் அப்படியே பின்தொடர்ந்தார்கள். வியாபாரத்திற்காக வேண்டி, ரிஸ்க்குக்காக வேண்டி நிறைய நேரத்தை செலவு செய்வதில்லை. நன்மை ஏவி தீமையை தடுப்பதில் தான் அதிகமான நேரத்தை செலவு செய்தார்கள். ஆனால் அவர்கள் வாழாமல் விட்டுவிட்டார்களா? வாழாமல் பட்டினியாக கிடந்தார்களா? இல்லை, அவர்களும் வாங்கத்தான் செய்தார்கள். அவருடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி தான் செய்தான். ஏனென்றால் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கின்றான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை இறங்கியவுடனேயே தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு அதிகாலை சென்று தொழுகைக்கு தயமாயிடுச்சுமா எந்திரிமா என்று சொல்வார்கள். அப்பொழுது அவர் கேட்பாங்க, எனது அருமை தந்தையே, நான் அதிகாலையில் மிக சீக்கிரமாக இருந்து தொழுது கொண்டுதானே இருக்கின்றேனே,
எனக்கு ஏன் ஏவுகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லியிருக்காருமா, உடைய குடும்பத்தை துணை கொண்டு ஏவுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். ஆனா நீ தொழுகிறியா இல்லையா என்பதை எல்லாம் பார்க்கல, ஏவ சொல்லியிருக்கிறான். ஆனா நான் ஏவல அப்படின்னு சொன்னா இதுக்கு எனக்கு பிடிச்சிடும், அதனால நான் ஏவிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏமாத்துல நஷ்டப்பட்டாக்க, ஏமாத சரியா நடக்கணும்னாக்க ஏதாவது வெளிக்காரணம் சொல்வதை நம்ம நன்மை ஏறி தீமையை தடுக்கவில்லை என்ற காரணத்தை யாரும் சொல்வது கிடையாது. ஏனென்றால் நாம் நம்முடைய சுயநலத்தில் தான் போயிருக்கின்றோம். நம்முடைய சொந்த பந்தங்களிடத்தில் சொன்னாலே போதும், அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் நம்ம சொல்கின்றோமா, சுயநலத்திற்காக வேண்டி அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் நாம் சொன்னால் கேட்பார்கள் என்றிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலாவது நாம் இஸ்லாத்தை போதிக்க வேண்டும். நம்ம கடையிலே அவனுடைய வேலை செய்கிறான், அவனை தொழுவு சொல்லி ஏவலாம். அவனுடைய குடும்பத்தில் நம்முடைய சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கின்றார்கள், நாம் சொன்னால் கேட்பார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அவர்கள் ஏவலாம், ஆனால் நம்ம செய்வதில்லை. அவர்கள் சாப்பிட்டார்களா, உடை உடுத்தினார்களா, சந்தோஷமாக இருந்தார்களா என்பதைத்தான் நாம் கவனிக்கணுமே தவிர அவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லாஹ்வுக்கு பிரியமானதா இருக்கிறதா என்பதை நான் பார்ப்பதில்லை. அதை பார்த்தாலே போதும், அல்லாஹ் நம்முடைய ரிசுக்குடைய வாசலை திறந்து விடுவான். நாம் பல பேரை பார்த்திருக்கிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில. சஹாபாக்களுடைய பலருடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அல்லாஹ் பக்கம் முழுமையாக திரும்பியிருப்பார்கள். ஒரு சஹாபி அவருக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தால் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பொழுது மனைவி ஒண்ணுமே இல்லை என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமான அல்லாஹ் தொழுத்து வந்தார் என்பதாக அவர் தொழுகைக்கு சென்றார். சென்ற நேரத்திலே இந்த பெண்மணிக்கு ஒரு உந்துதல் சக்தி, ஒரு விதமான ஒரு வேகம் ஏற்பட்டு அவர்கள் தங்களை அறியாமலேயே அடுப்பிலே தன்னுடைய சட்டியை தூக்கி வைத்தார்கள். அங்கே உரல்களை தன்னுடைய உரல்களை தூக்கி வைத்தார்கள். அது மாவு சாதாக அரைக்க ஆரம்பித்து விட்டது. தானாக அது பிணைய ஆரம்பித்தது, தானாக ரொட்டி சுட ஆரம்பித்தது. இதை அந்த பெண்மணி பார்த்து கொண்டிருக்கிறார், சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஏனென்று கேட்கும் பொழுது என்னுடைய கணவர் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறார், அதனால் எனக்கு கிடைத்த பாக்கி என்பதாக சிரிக்கின்றார். அந்த மனிதர் வெளியே சென்றவருக்கு மீண்டும் மீண்டும் வருகின்றார், வந்து பார்க்கின்றார், காட்சியை பார்க்கின்றார். பார்த்த உடனேயே அந்த திருகை கல்லை தூக்கி பார்க்கின்றார். என்ன மாவு வந்து கொண்டே இருக்கிறது, எப்படி வருகிறது பார்த்தார், நின்று விட்டது. உடனே ஸல்லல்லாஹு ஓடோடி செல்கின்றார். யா ரசூலல்லாஹ், நான் தொழுகைக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், ஆனால் நான் திருகை தூக்கி பார்த்தேன், நின்று விட்டது என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீ கல்லை நீ தூக்காமல் இருந்திருந்தால் அது கியாமத்து வரைக்கும் அது அழைத்து கொண்டே இருக்குமே, ஏன் இப்படி செய்தா என்பதாக ஸல்லல்லாஹு அவர்களை கடிந்தார்கள். சொல்லப்பட சொன்னால் காரணம் என்ன? அல்லாஹ் பக்கம் நாம் திரும்பினால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் செய்கின்றான், அல்லாஹ்வுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். ஆனால் அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வருகிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நம்மிடத்தில் பொறுமையும் இல்லை,
ஈமானும் இல்லை, என்ன செய்யறது என்ற ஒரு அவநம்பிக்கை நமக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் இப்படி சபதம் செய்கின்றார், யா அல்லாஹ், நீ எனக்கு சாப்பாடை ஊட்டி விட்டால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் என்பதாக ஒருத்தர் சபதம் எடுக்கின்றார். இவர் சபதம் எடுத்தது சரியா தப்பா என்பது வேற விஷயம். ஆனால் அவர் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து இப்படி ஒரு சொல்லை சொல்லிவிட்டார். வீட்டுக்கு வந்தார், மனைவி சாப்பிடுங்கள் சொன்னார், இல்லை, அல்லாஹ் எனக்கு ஊட்டி விட்டால் தான் நான் சாப்பிடுவேன் என்பதாக சொல்லிவிட்டார். மனைவி இன்னமும் சொல்லி பார்த்தார்கள், ஏங்க இது கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவதாங்க, சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டாக்க அல்லாஹ் வீட்டுல மாதிரிதாங்க அர்த்தம் அப்படின்னு பார்த்தாங்க. கேட்கல. என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அந்த ஊர்வா சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ஜமா சொல்லி பார்த்தாங்க, நம்ம சொல்லி கேட்கல. இதெல்லாம் அப்பா போச்சு, பணமாட்டா ஒரு திரும்ப காட்டுக்கு போயிட்டார். காட்டில் போய் அல்லாஹ் தொழுதுட்டேக்கார், யா அல்லாஹ், நீ எனக்கு ஊட்டி விடாதான் நான் சாப்பிடுவேன், இல்லை நான் சாப்பிட மாட்டேன், இப்படியே நான் மூத்தா பணம் பரவாயில்லை என்பதாக ஒரு சபதத்தோடு அவர் ஒரு நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அங்கே தொழுது கொண்டிருக்கின்றார். காலம் செல்ல செல்ல அவருடைய வயிறு முதுவோடு ஒட்டி ஒரு விதமான ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார். என்றிருந்தாலும் அவர் நம்பிக்கையை விடவில்லை. அல்லாஹ் எப்படியும் கொடுப்பான் என்ற நம்பிக்கை அவருக்கு மனசில் ஆழமாக பதிந்து விட்டது. மழை வந்தது, தண்ணீர் வந்தது. ஆனால் எதற்கும் இவர் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. நம்பிக்கையில் தான் கொண்ட உறுதியாக இருந்தார். அல்லாஹ் கேட்டார், யா அல்லாஹ், என்னை நீ தண்ணீரில் மூழ்கடித்தால் பரவாயில்லை, நீ ஊட்டி விடாமல் நான் தோற்ற மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தை அழுது புலவிக் கொண்டே இருக்கின்றார். நெஞ்சு வரைக்கும் தண்ணீர் வந்து விட்டது. வேகமாக ஒரு இடத்திலிருந்து ஒரு உணவு வேகமாக நோக்கி வேகமாக வந்தது. இவர் பார்க்கின்றார். அப்படி பார்த்துதான் இவர் அந்த உணவு வரைக்கும் நினைத்தார். தானாக அந்த உணவு பிடிக்கப்பட்டது. அருமையான அரிசி உணவு அதிலே இருந்தது. இவர் அவசரப்பட்டு அல்லாஹ் கொடுத்து விட்ட என்பதாக அதில் கையை வைத்தார். அல்லாஹ்விடத்திலிருந்து அசிவி சப்தம் வந்தது. அடியானே, என்ன நிகழ்ச்சி செய்தாய்? அல்லாஹ் ஊட்டி வர வேண்டும் நிகழ்ச்சி செய்தாய், ஏன் அவசரப்பட்டாய்? ஆக்க பொறுத்தவனுக்கு அவசரம் இல்ல, அது ஆற பொருட்களை வந்து ஏன்டா அவசரப்பட்ட, நானே அதை ஊட்டிட்டு பண்ணேன்னு அல்லாஹ் சொன்னான். அப்பத்தி அவரு இவ்வளவு நேரம் நம்பிக்கை இருந்து இந்த நேரம் நம்பிக்கை விட்டுட்டோமே என்பதாக கவலைப்பட்டார் என்பதாக வரலாற்றை எழுதிட்டா சொன்னால், இதுதான் நம்பிக்கையினுடைய உச்சகட்ட நிலை. அந்த நிலை நமக்கு வரணுமா என்று கேட்டால் வரணும். வந்தால்தான் நம்முடைய மனித வாழ்க்கை லட்சியத்தில் நாம் முன்னேற முடியும். ஒரு காரியத்தை நாம் நினைக்க வேண்டும் சொன்னால் அதற்கென்று ஒரு முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த முயற்சி என்ன? அதான் மக்கள் உண்மையாக திரும்ப வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தொழுகையில் மக்கள் வேகமாக சிறப்புவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, நீங்க வசதி வாய்ப்போடு கூடிய ஒரு நபியாக பிரியப்படுறீங்களா, அல்லது பற்றினியாக ஏழையக்கூடிய நபியாக பிரியப்படுறீங்களா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நான் ஏழையாக இருந்து நான் நபியாக பார்த்தான் பிரியப்படுகிறேன். ஏனென்று கேட்டான், ஒரு நேரம் நீ சாப்பாடு கொடுத்தால் உனக்கு நான் சுக்ரியா செய்வேன், ஒரு நேரம் நீ சாப்பாடு கொடுக்க விட்டால் உனது நான் கேட்டு நான் அழுது கேட்பேன். இந்த நிலை எனக்கு கிடைக்குமே, அந்த பாக்கியத்திற்காக நான் எப்படி செய்கிறேன் என்பதாக ஒடும் பொழுது அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டார்.
இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையுடைய நிலை. இந்த நிலை நமக்கு வரணும்னு சொன்னால் நாம் நன்மையை எரித்தீமையை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வியாபாரம் செய்கின்றோம், கொடுக்கிறதாக செய்கின்றோம், எல்லாமே செய்கின்றோம். ஆனால் அதோடு சேர்ந்து நாம் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு மட்டும் மார்க்கத்தை எடுத்து சொன்னாலே போதும், அல்லாஹ் ரிதுக்குடைய வாசலை திறந்து விடுவான். நாம் அப்படி செய்கின்றோமா? இல்லை, செய்யறதில்லை. அந்த நிலை வரதுக்காக வேண்டித்தான் நமக்கு சிறந்தாரி செலவுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஹைர உம்மத், சிறந்த உம்மத் என்பதாக நமக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டம் நமக்கு நினைக்கணும்னு சொன்னாக்க அந்த வேலையை செய்யணும். இன்னைக்கு யார் செய்யணும்? நமக்கு பக்குவமான வேண்டியவங்களிடத்துல நைந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதை இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக பயன்படுத்திக்கிட்டோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். அல்லாஹ் நம்மளை மாற்ற வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம்மளை கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக.